இந்த உருளைக்கிழங்கு பால் கறி ஒரு தடவை செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா அடிக்கடி செய்ய சொல்லி குழந்தைங்க கேட்பாங்க. ஒரு 1/4 மூடி தேங்காய், துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக பெரிய வெங்காயம், ஒரு 4லேருந்து 5 முந்திரி, கொஞ்சமாக சோம்பு, தேங்காய் பால் 100 ml, அப்படி இல்லைன்னா காய்ச்சி ஆற வச்ச பால் 100 ml ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு, 2 வெங்காயம், 4 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை வதக்கிக்கிங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு தக்காளி போட்டு வதக்கிக்கிங்க. செந்தூர் கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். இப்போ சூடான தண்ணி ஊற்றி ஒரு கொதி வரட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு நல்லா பெரிய பெரிய துண்டாக கட் பண்ணி வச்சுக்கிங்க. 100 கிராம் பச்சை பட்டாணி, இது ரெண்டையும் சேர்த்து இந்த மசாலாவோட மூடி ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச அந்த பால் விழுத அப்படியே ஊற்றிட்டு நல்லா மிதமான தீயில் ஒரு 5 நிமிஷம் கிளறி விட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்குங்க. பூரி சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும்.